ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம மிகவும் சுவையான வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக ஒரு சாக்லேட் குக்கீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குக்கீஸ் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் ரெடி பண்ண பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட்டானதாக இருக்கணுங்க. அதை நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணணுங்க. பட்டர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு பீட் பண்ணணும். பட்டர் இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 கப் சேர்த்துக்கப்புறம் 1 கப் மைதாவுக்கு 2 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். ஒரே டயத்தில் போடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபீட் பண்ணணும். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா ஃபீட் பண்ணணும். பட்டரும் பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மைதா 1 கப், 1/4 கப் கோகோ பவுடர், ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் போதுங்க, அதிகம் சேர்த்துடாதீங்க. 1/2 ஸ்பூன் போதும். இது நல்லா சீவ் பண்ணிக்குவோம். நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேங்க 1 கப் மைதாவுக்கு. சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 கப் போட்டால் போதும். நான் கொஞ்சம் சுகர் கூட வேணுங்கிறதுக்காக நான் 2 கப் சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற அளவை கரெக்டாக இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் வர குக்கீஸ் மாதிரியே வருங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சீவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லாஸ்ட்டில் கோகோ பவுடர்லாம் உருண்டுக்குங்க. அதை வேஸ்ட்டுன்னு நினச்சி போட்டுறாதீங்க. அதை ஒரு விரல் வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா கீழே பவுடர்லாம் விழுந்துடும். ஏன்னா சுகர் கூடிரும். நம்ம கரெக்டான அளவு எடுத்துருக்கோம். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மைதா கோகோ பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு கூட மில்க் சேர்த்துக்குவோம். ஏன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு தான் மில்க் சேர்க்குறோம். பாருங்கள், பவுடர் ஃபார்ம்லேயே இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க. விஸ்கிலே ரெடி பண்ண முடியலங்க, அதனால் விஸ்க் எடுத்துகிட்டு கையிலே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கும். பத்தாதமாக இருக்குங்க, இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் இப்போ மில்க் சேர்த்துருக்கேங்க. நம்ம மில்க் சேர்க்குறது எதுக்குன்னா நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு தான் மில்க் சேர்க்குறோம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோட சாக்கோ சிப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குக்கீஸ்க்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு 6 பீஸ் வைக்க போகிறோங்க. குக்கீஸ் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம். ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குங்க. நம்ம குக்கீஸை அவனில் வச்சுக்கலாம். அதே 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்குல்லங்க. நம்மளா வீட்டில் செஞ்சோம்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பை டு ஆல் அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்குறேங்க.